ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிஞ்ச் எபிக் ஸ்டுடியோ. நம்ம லட்சத்தீவிலே இருந்து ஒவ்வொரு தீவா பற்றி வீடியோ போடுறோம். அந்த லெவலில் இன்றைக்கி மினிக்கோய் தீவில் 2வது பாகமாக போட்டுட்ருக்கோம். ரொம்பவே வேறு லெவலான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா எடுக்கும்போது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோ எடுத்தேன். ரொம்பவே நிறைய கல்ச்சரை உள்ளடக்கிய தீவு தான் இந்த தீவு. ரொம்பவே முக்கியமான தீவு. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நினச்சி கூட பார்க்கல, கரெக்டாக நம்ம வந்த நேரத்தில் கரெக்டாக மீன் வந்து இறங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். மேடம் டூனாவா இது? டூனா. ஆக்சுவலி டீப் சீல இந்த தீவு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஆழமான பகுதியில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால டூனா ஃபிஷ்ஷுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. சைஸ் வாரியாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பிடிச்சதுங்க. நீங்கள் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்கள் வந்து கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மீனை பிடிச்சிட்டு வர்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் அந்த மீனை விற்கிறதும் சரி, அந்த மீனை ப்ராசஸ் பண்ணுறதும் சரி, அந்த மீனை கருவாடாக்குறதும் சரி, அதுக்கப்புறம் அந்த மீனை வேறு யாருக்கு எங்கே அனுப்பணும் எல்லாமே பெண்களுடைய வேலை தான். ஏன் அப்படின்னா அங்கே உள்ள ஆண்கள் வந்து உலகம் முழுவதும் மாலுமியாக பயணிப்பாங்க. மினிக்கையில் உள்ள ஒரு மாலுமி அப்படின்னா ரொம்ப வேல்யூ. இப்போ நம்ம மெயின்லேண்டில் உள்ளவங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மாலுமி வேலைக்கு தகுதியானவங்க. அப்படின்னா மினிக்கோயில் உள்ள ஆண்கள் வந்து 10வது மட்டும் படித்தா போதும். ஏன்னா இது வந்து ஆதி காலத்துலேருந்தே மினிக்கோயில் உள்ள மாலுமிக்கு வந்து ரொம்ப வேல்யூ. அதனால் மேக்ஸிமம் பேர் ஆண்கள் இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வெளிநாடு அது இல்லாமல் வெளி ஊரில் தான் போய் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் அவங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்தும் சரி, அவங்க வில்லேஜை நிர்வாகம் செய்து சரி, அதோட பெண்களுடைய கை ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அவங்களோட கை ஓங்கி இருக்குன்னே சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக இங்கே மீன் கிடைக்கும். அதனாலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீனை வந்து இங்கே மாஸ் கருவாடாக பண்ணிடுவாங்க. மாஸ் கருவாடாக பண்ணி இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ இங்கே இந்த மீன் வாங்கினீங்க அப்படின்னா 2 மீன் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இதே இதை அவங்க காய வச்சு மாசாக பண்ணாங்க அப்படின்னா அதே மீன் 500 ரூபாயாக மாறிடும். இங்கே பிடிக்கிறது தான் டூனா ஃபிஷ்ஷும்பாங்க. டூனா தமிழில் சூரை மீன் சொல்லுவாங்க. சூரையிலேயே நிறைய வகையான சூரை இருக்குது. அதை இவங்க பிரிச்சுருவாங்க. இங்கே எல்லோ ஃபின் டூனா அப்படிம்பாங்க. அதான் இருக்கிறதுலையே ரேட் அதிகமாக போகும். ரொம்பவே வேல்யூவானது. அதை பிடிக்கிறதுக்காக தான் மீனவங்க ரொம்பவே என்ன சொல்லுவாங்க, ஆழ்கடலுக்கும் போய் பிடிப்பாங்க. வேறு ஊர்லேருந்தும் வந்து பிடிப்பாங்க. இது எப்போல்லாம் இதோட வரவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய போட்டில் 4-5 போட்டில் அடைச்சி வச்சு இதை நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொச்சியில் மெயின்லேண்டில் வந்து கொச்சியில் வந்து விற்றுட்டு மறுபடியும் கொச்சின்லேருந்து அந்த போட்லேயே வேறு ஏதாவது இவங்களுக்கு தேவையான ஐட்டத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இது இவங்க வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க, ஆழ்கடலில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு அப்படின்னால மீனுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அது இல்லாமல் இந்த சீசன் இந்த என்ன சொல்லுவாங்க, மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் டு மார்ச் அந்த சீசனில் வந்து இந்த டூனாவோடைய வரவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மக்களுடைய உணவு கலாச்சாரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த மீனை நம்பியும் அது போக தேங்காவை நம்பி தான் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும். ஏன்னா இந்த 2 தான் இங்கே கிடைக்கும். அவங்களுக்கான ஃபுட்டை உண்டாக்கி அவங்களே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த சீ ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம். இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, நமக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். கரெக்டாக நம்ம இந்த மின்மாஸ் கம்பெனிக்கு வந்தாச்சு. சீ ஃபுட் கம்பெனிக்கு உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்களா என்ன எதுவும் தெரியல. வாங்க பார்க்கலாம். சைலண்டாக இருக்கிற பார்க்க உள்ளே எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். காலையில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம். இருந்தாலும் கம்பெனி லைட்டாக ஒரு சின்ன வேகமாக மட்டும் விசிட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எந்த வேலையுமே நடக்கலாம். ओके, वर्किंग आवर कब है इसका एक्चुअली? हाँ इसीलिए। ओके यहाँ पे पैकेजिंग है. अच्छा ये इधर ही बनता है, ये वाला. ஆக்சுவலி இந்த டின் ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரெடியாக அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா குக் பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலோடு சேர்த்து வச்சுருப்பாங்க. ரெடி டு ஈட் மாதிரியும் இருக்கும். அது போக இது என்ன சொல்லுவாங்க, ரெயின் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு இருக்கும், டூனான்னு இருக்கும். அது போக ஆலிவ் ஆயில் டூனா இருக்கும். 2-3 இதில் வேறு டைப்பாக பண்ணிகிட்ருப்பாங்க. வாங்க இப்போ காட்டுறேன். நம்ம இது மேக்ஸிமம் இங்கே உள்ளவங்க லோக்கல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் வராது, முள்ளெல்லாம் எடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ரெடி டு ஈட்டே சாப்பிட்லாம். ஏதாட்டும் சாதம் ஏதாட்டும் இருந்தால் சோறு கூட வச்சு சாப்பிட்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக அதை இதில் போட்டு என்ன சொல்லுவாங்க, கடாயில் போட்டு சின்னதாக லைட்டாக வெங்காயம் எங்கேயாவது போட்டு கறக்கி இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த சீ ஃபுட் ஃபேக்ட்ரி இயங்காதனால நமக்கு டெமோன்ஸ்ட்ரேஷன் காமிக்க முடியலை, பார்க்க முடியல. அதனால் நம்ம அடுத்த இடத்த நோக்கி போக போகிறோம். அடுத்து வேறு எந்த இடமும் இல்லை. இங்கே தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் ஒரு சின்ன தீவு தெரியும். அதில் ஒரே ஒரு பில்டிங் மட்டும் தெரியுற மாதிரி இருக்கும். இந்த தீவு பேர் என்ன அப்படின்னா விங்க்லிங் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த தீவோடு சேர்ந்து தான் இருந்தது, மினிக்கோயோடு சேர்ந்து தான் இருந்தது. நாளடைவில் தண்ணி வரது அதிகம், ப்ளஸ் என்ன சொல்கிறது, கரண்ட் அதிகமாக இருந்தனால, இழுவை அதிகமாக இருந்தனால அது வந்து தனியாகவே ஆகிட்டு ஒரு மண் திட்டு மாதிரி தான் இருக்கும். அங்கே எந்த மக்களுமே வசிக்கலை. ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேவியோட ஒரே ஒரு ரெடார் ஸ்டேஷன் மட்டும் இருக்கும். நடந்து போகணுன்னா கூட நம்ம போகலாம். லோ வாட்டர் எப்போ இருக்கோ அந்த பேரன் பார்த்தீங்கன்னா அந்த அலை வருதில், அந்த அலையோடு சேர்ந்து அப்படி அந்த நேரத்தில் அலை எதுவுமே வராது. இந்த இடத்துல நடந்து போயிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வேறு யாருமே அங்கே வசிக்கலை. நேவியோட ஒரே ஒரு ரெடார் ஸ்டேஷன் மட்டும் இருக்குது.
அடுத்து நம்ம வந்திருக்கு ரொம்பவே ஒரு விசித்திரமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா மிச்சம் எல்லா தீவுலையுமே பார்த்தோம். எல்லா தீவுமே பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ஜித்தோடு சேர்ந்து தான் ஆட்கள் இறந்தால் அதை வந்து புதைப்பாங்க முஸ்லீம் கல்ச்சர் படி. ஆனால் இங்கே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க டென்சிட்டியாக வாழ்கிறதுனால என்ன சொல்லுவாங்க புதைக்கிற இடம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மஸ்ஜித்துமே அவங்க வாழ்கிற இடத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறனால 2-3 இடத்த தேர்வு செய்து அவங்க கல்லறையாக பயன்படுத்துறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. அதான் அந்த கல்லுக்கெல்லாம் ஊண்டியிருக்காங்களா அது எல்லாமே இவங்களுடைய இருந்தவர்களுடைய கல்லறை தான் இருக்குது. இது எல்லா தீவை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி இதை தான் மாலத்தீவுலையுமே கடைப்பிடிக்காங்க. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே மகள் தான் ரொம்ப பேசுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி மகளில் தான் எதுவும் எழுதியிருக்காங்க. மேலே அரபிக்கில் எழுதியிருக்காங்க. இதான் அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்பவே முக்கியமானது. 20 கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்தியாவில் உள்ள எங்கே மூலை முடுக்கினாலும் போஸ்ட் ஆஃபீஸை நம்பி நம்ம எதனாலும் பார்சல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். என்னடா பெட்ரோல் பங்க் எல்லாமே வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. பெட்ரோல் பங்க் எதுக்கு வீடியோ எடுக்க அப்படின்னா நம்ம இருக்கிற தீவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் பங்க் கிடையாது. லட்சத்தீவில் இருக்கிற எந்த தீவிலுமே பெட்ரோல் பங்க் கிடையாது. இந்த தீவிலையும் கவரத்து தீவிலையும் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தீவு ரொம்பவே கட் ஆஃப் ஆகி தனியாக இருக்கிறனால இங்கே தீவு இருக்குது. இப்போ நாம் வந்திருக்க இடம் தான் நார்த்தன் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து பெரிய பெரிய கப்பல் பேசஞ்சர் கப்பல்லாம் நிற்கும். நம்ம கப்பலும் இங்கே தான் வரணும்னு ட்ரை பண்ணிச்சு. ரொம்ப காலையில் வந்து ரொம்ப 2-3 தடவை ட்ரை பண்ணாங்க. இந்த கடல் சீட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கனால இங்கே வந்து அவங்களால நிப்பாட்ட முடியல. அதனால தான் கப்பலை கடலே விட்டுட்டு அங்கேருந்து நம்ம போட்டில் வந்துட்டு இருந்தோம். இது நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் எல்லா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் முக்கியமானது பயணிகளும் இங்கேருந்து தான் ஏறுவாங்க இறங்குவாங்க. அந்த சரக்கு கப்பலும் சரி எல்லா கப்பலுமே இங்கே தான் வரும். இப்போ நம்ம இருக்கிறதே முக்கியமான இடம் இந்த போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற இடம். இது இப்போ போட்டு இந்த மாதிரி ஸ்னேக் போட்டுன்னு சொல்லுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இவங்க கலாச்சாரத்தில் முக்கியமான ஒன்றுனா இந்த போட் ரேஸ் பண்ணுவாங்க. அதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு வில்லேஜுக்குமே ஒவ்வொரு போட் வச்சு ஒவ்வொரு டீம் வச்சுருப்பாங்க. இது மினிகோய் டேன்னு சொல்லுவாங்க. அந்த மினிகோய் டேயில் வந்து இவங்க வந்து இந்த விளையாட்டை நடத்துவாங்க. எப்படி நம்ம பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிறோமோ அதே மாதிரி இந்த போட் ரேஸ் வந்து இவங்க அந்த விழாவுக்கு நடத்துவாங்க. பார்க்க தான் இந்தியாவில் ஏதோ மூலை முடுக்கில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. நிறைய கலாச்சார பொக்கிஷங்களை உள்ளடக்குன ஒரு தீவுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான கல்ச்சரை கொண்டது தான் இந்த மினிகோய் தீவு. நம்ம ஊரில் எப்படி கோயில் கொடைக்கு அல்லது வேறு ஏதாட்டும் ஒரு முக்கியமான டேயில் எல்லோரும் கூடுவோமோ அதே மாதிரி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இந்த மினிகோய் டே அப்படிங்கிற இந்த டேயில் வந்து எல்லாருமே உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்துமே வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் என்ன சொல்கிறது இந்த தீவோட சதர்ன் பாயிண்ட்டுன்னே சொல்லிடலாம். சதர்ன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். போன வீடியோவில் ஃபுல்லாகவே நார்த்தன் பாயிண்ட் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இந்த இதில் ஃபுல்லாகவே இந்த பீச்சை தாண்டி இப்போ ப்ரோக்ராம் நடந்த பீச்சை தாண்டி ஃபுல்லாகவே சதர்ன் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க டம்பிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த தீவில் உள்ள மொத்த குப்பையுமே இங்கே தான் கொண்டு வருவாங்க. இங்கே கொண்டு வந்து தனித்தனியாக பிரித்து அதை வந்து என்ன சொல்கிறது இங்கேருந்து மெயின்லேண்டுக்கு ஒரு பார்ஜி மூலமாக அல்லது சின்ன கப்பல் மூலமாக இங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. அங்கே போய் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்தியன் நேவியோட பேஸை பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்தியன் கோஸ்ட் கார்டு கடலோர காவல்படையோட பேஸும் இங்கே இருக்குது அப்படின்னா ஏன்னா பக்கத்தில் வந்து மாலத்தீவு இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வந்து செக்யூரிட்டி ரொம்பவே டைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இங்கே ரொம்பவே செக்யூரிட்டி டைட் பண்ணுறாங்க. இன்னும் வித்தின் 5 இயர்ஸில் இங்கே ஒரு ஏர்போர்ட்டே வரப்போகுது. அந்த மாதிரி செக்யூரிட்டி டைட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏன்னா மாலத்தீவு கூட நம்ம ரிலேஷன் ரொம்ப அப்பப்போக்கி ஏறுது இறங்குது அப்படிங்கிறதுனால நம்ம சைட்லேருந்து எல்லாமே கிளியராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த ஒரு என்ன சொல்லுவாங்க செக்யூரிட்டி டைட் பண்ணுறதுக்காக இந்த தீவையும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம கரெக்டாக சவுத் சைடையும் சுற்றிட்டு நம்ம நேரம் இப்போ ஊருக்குள்ளே போக போகிறோம். அந்த கிராமங்களுக்குள்ளே போகிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பக்கத்தில் மக்கள் வசிப்பாங்க. ஏன் அப்படின்னா தனியாக எங்கேயாவது போனாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டி இருக்காது அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய கல்ச்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்கத்தில் வசிப்பாங்க. இவங்களுடைய கல்லறைகள்லாம் வைக்க என்ன சொல்லுது ஓப்பனாக சொல்லலாம் சுடுகாடு அப்படின்னா அதை தனியாக வச்சுருக்காங்க. அது போக சுற்றுற இடம் பீச்சு தொழில் பண்ணுற இடம் எல்லாமே இவங்க பக்கத்துலேயே இருக்குது. அதை விட முக்கியம் என்னென்னா பீச்சோட 2 பக்கத்துலேயுமே 2 முக்கிலையுமே ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. லேண்டு காலியாக தான் இருக்குது. அதை போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதை இப்போ நம்ம ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இங்கே பெண்களுடைய கை ஓங்கியிருக்கணும். அவங்க தான் கடையுமே எடுத்து நடத்துகிறாங்க. ஏன்னா இங்கே ஆண்கள் ஆல்ரெடி ரொம்பவே கம்மி. எல்லாருமே வெளியூரில் வேலை பார்க்குறதுனால பெண்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. இவங்க வில்லேஜுக்குள்ளே உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. அதை விட முக்கியம் என்னென்னா எல்லா தீவும் மாதிரி தான் இங்கே கப்பல் வந்தால் தான் இங்கே எல்லா சரக்குமே வரும். இந்த சரக்கு எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா கொச்சின்லேருந்து தான் வருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கொக்கு ஒரு பறவை இனம். இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது அவ்வளோவா அபூர்வமாக தெரியலை. உங்களுக்கு அப்படி அபூர்வமாக பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரில. இந்த கொக்கு நம்ம இந்த இதெல்லாம் ரசிக்கிறது அவ்வளோ ரொம்ப கம்மி. அதனால் ஓகே தீவை ஃபுல்லாக சுற்றியாச்சு. வயிறு பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிட போயிடலாம். நமக்கு ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பலாம் இல்லை ஏன்னா எங்கள் கப்பல் ரேட் ஆகிட்டு அப்படின்னா அதிரடியாக ஒரு சமையல் வச்சுருந்தாங்க. தேங்காய் சோறு தேங்காய் பால் போட்டு ஒரு சோறு, அதுக்கப்புறம் மீன் டூனா ஃபிஷ் வச்சு ஒரு இது, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் ப்ளஸ்
அதில் என்ன சொல்லுவாங்க, சின்ன சின்ன வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா போட்டு டக்குன்னு அதிரடியாக ஒரு சமையல் பண்ணாங்க. வேறு லெவல் டேஸ்ட்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் மீன் தான் அங்கே. அப்படிங்கும்போது தேங்காய் மீன் அதை வச்சு இவ்வளவு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சாப்பாடு ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். புதுசாக இருந்தது அதை விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கப்பல் எடுக்கக்கூடிய நேரம் வந்து நம்ம கப்பல் போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.